ஹாய், இன்றைக்கி என்னென்னா பன்னீர் சப்பாத்தி தான். பன்னீர் சப்பாத்தி எப்பயும் போல் மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து பன்னீரை துருவி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கையும் வேக வச்சு அதையும் துருவி வச்சுக்கிட்டு கேரட்டையும் துருவி வச்சுருங்க. வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. ஒரு வெங்காயம் நீங்கள் மாவு எடுக்கிறத பொறுத்து அந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லியும் நல்லா சாப்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு மாவோடு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி எப்பயும் போல் பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா அது ஆப்ஷனல் தான், அதை விட்டுருங்க. எங்களுக்கு வேணுன்றதுனால நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். எப்பயும் போல் சப்பாத்தி மாதிரி திரட்டி கல்லில் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நெய் வேணுன்றவங்க நெய் ஊற்றி இது பண்ணிக்கலாம். நெய் வேணான்றவங்களுக்கு அதையும் விட்டுக்கலாம். விட்டுட்டு எப்பயும் போல் நீங்கள் எண்ணெய் ஊற்றி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை இப்போ திருப்பி போட்டு அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு லெமன் கொஞ்சம் அப்படி சாஸ் அப்படி அதில் ஊற்றிட்டு தக்காளி வேணுன்றவங்களுக்கு தக்காளி, நான் தக்காளி சாப்பிட மாட்டேன். அப்புறம் ஒரு சின்ன பச்சை மிளகா அதை கடிச்சிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண